தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். தன் மதிகேட்டில் திரியும் மதியீனனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. இது உலக ரீதியாக நாம் சிந்தித்தோமானால் நமக்கு சிந்திக்க முடியாது. ஆனால் வேதத்தை நாம் ஒவ்வொன்றாக சிந்திக்கும் பொழுது அல்லது வேதத்தை நாம் புரிந்துள்ளவர்களாக இருந்தால் இதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மதிக்கேடுடன் நடந்து கொள்கிறவர்கள் அவர்களால் நாம் என்ன சொன்னாலும் அவர்களால் அவர்களுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால் அவர்களுக்கு முன்பாக நாம் எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டிகள் இல்லாத கரடி அதனுடைய குட்டிகள் இல்லாத அந்த தாயின் முன்பாக எதிர்ப்படுவது நல்லது என்று வேதம் கூறுகிறது. இப்படி நாம் சிந்தித்திருக்கிறோமா? வேதம் கூறுகிறபடி சிந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.